வணக்கம். வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளுக்காக ஷமீனா. முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் உள்ளாட்சித் தேர்தலை நடத்த தடை, சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஏழாம் தேதி முதல் 12 நாட்கள் 2000 கன அடி தண்ணீரை திறக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு. மேலாண்மை வாரியம் அமைக்கும் உத்தரவும் நிறுத்தி வைப்பு. வங்கிகளுக்கான குறுகிய கால கடன்களின் வட்டி குறைப்பு, ரிசர்வ் வங்கி அறிவிப்பு. இயற்பியலுக்கான நோபல் பரிசு அறிவிப்பு, 3 பிரிட்டன் அறிவியலாளர்களுக்கு பகிர்ந்தளிப்பு. தமிழகத்தில் உள்ளாட்சித் தேர்தலை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக பிறப்பிக்கப்பட்ட 3 அரசாணைகளையும் உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. அக்டோபர் 17, 19 தேதிகளில் உள்ளாட்சித் தேர்தல் நடைபெறும் என்று மாநில தேர்தல் ஆணையம் கடந்த மாதம் 25 தேதி அறிவிப்பு வெளியிட்டிருந்தது. வேட்புமனு தாக்கல், பரிசீலனை என தேர்தலுக்கான ஆயத்த பணிகள் முனைப்புடன் நடைபெற்று வந்தன. இந்த நிலையில் உள்ளாட்சித் தேர்தலில் பழங்குடியினருக்கு முறையான ஒதுக்கீடு வழங்கப்படவில்லை என்றும் தேர்தல் அறிவிப்பில் முறைகேடு நடைபெற்றிருப்பதாகவும் திமுக அமைப்புச் செயலர் RS பாரதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கில் இன்று தீர்ப்பு வழங்கப்பட்டது. தீர்ப்பில் தமிழக உள்ளாட்சித் தேர்தலை ரத்து செய்து உத்தரவிட்ட நீதிபதி கிருபாகரன் தேர்தல் தொடர்பான 3 அரசாணைகளை ரத்து செய்யப்படுவதாகவும் உத்தரவு பிறப்பித்தார். மேலும் குற்ற பின்னணி உடையவர்கள் தேர்தலில் போட்டியிடக்கூடாது என்றும் வேட்பாளர்களுக்கு புதிய விதிமுறைகளை வகுக்க வேண்டும் என்றும் நீதிபதி கிருபாகரன் உத்தரவிட்டார். தேர்தல் நடந்து முடியும் வரை உள்ளாட்சி நிர்வாகத்தை தனி அலுவலர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று உத்தரவிட்ட நீதிபதி தேர்தல் குறித்து புதிய அறிவிக்கை வெளியிட வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். மேலும் வரும் டிசம்பர் மாதம் 31 தேதிக்குள் உள்ளாட்சி தேர்தலை நடத்தி முடிக்க வேண்டும் என்றும் அவர் தன்னுடைய உத்தரவில் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு மேல்முறையீடு செய்ய உள்ளது. தமிழ்நாட்டில் பழங்குடி மக்கள் எத்தனை பேர் இருக்காங்க, தாழ்த்தப்பட்டவர்கள் எத்தனை பேர் இருக்கார்கள், பெண்கள் எத்தனை பேர் இருக்கார்கள், இதுக்கு நீங்கள் ரிசர்வேஷன்ஸ் ப்ராப்பராக கொடுக்கணுன்றதை நாங்கள் சொல்கிறோம். இது ரிசர்வேஷன் ப்ராப்பராக கொடுக்கலன்றது டாக்குமெண்ட் மூலிமா நீதிமன்றத்தில் தெரிவித்தோம். அதனால தான் நீங்கள் எல்லாமே நீங்கள் அரசு என்ன அப்ஜெக்ஷன்ஸ் இருக்குன்ற ஒரு கமிட்டி அமைத்து அதை கேட்டு அது ரெக்டிஃபை பண்ணி நீங்கள் மறுபடியும் ஒரு எலெக்ஷன் ஷெடியூலை அனௌன்ஸ் பண்ணுங்கள். ஆனால் 31/12/2016க்குள் எலெக்ஷன் நடத்தி முடித்திட வேண்டும். அதுதான் நீதிமன்றத்துடைய உத்தரவு. ஒருவேளை தமிழக அரசு தேர்தல் ஆணையமோ மேல்முறையீடு செய்யுமானால் திமுக சார்பில் முன்முறையீடு கேவியட் மனு தாக்கல் செய்வீர்களா? நிச்சயமாக அவர்கள் இதை எதிர்த்து அப்பீல் செய்ய போவார்கள். நாங்கள் அதை எதிர்கொள்வோம். உள்ளாட்சித் தேர்தலை ரத்து செய்து உயர்நீதிமன்றம் அறிவித்துள்ள தீர்ப்பை திமுக தலைவர் கருணாநிதி வரவேற்றுள்ளார். இது தொடர்பாக அறிக்கை ஒன்றை அவர் வெளியிட்டுள்ளார். உள்ளாட்சி மன்ற தேர்தல் தேதியை அவசரமாக அறிவித்தது பற்றியும் எதிர்க்கட்சிகளுக்கு போதிய அவகாசம் கொடுக்காதது பற்றியும் நீதிபதி கிருபாகரன் கேள்வி எழுப்பியுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். உள்ளாட்சி தேர்தல் ரத்து செய்யப்பட்டதால் தேர்தல் பணி பிரச்சாரம் மேற்கொள்ள எதிர்க்கட்சிகளுக்கு மேலும் வாய்ப்பு கிடைத்துள்ளது என்று ஆறுதலை இந்த தீர்ப்பு அளித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த தீர்ப்பை தாம் முழு மனதோடு வரவேற்பதாக கருணாநிதி கூறியுள்ளார். வரும் 7ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை காவிரியில் தமிழகத்திற்கு வினாடிக்கு 2000 கன அடி நீர் திறக்க வேண்டும் என்று கர்நாடக அரசிற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் மேலாண் வாரியம் அமைக்கும் உத்தரவையும் நிறுத்தி வைத்துள்ளது. காவிரி பிரச்சினை குறித்து கடந்த 30ஆம் தேதி உத்தரவு பிறப்பித்த உச்சநீதிமன்றம் இன்றைக்குள் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்று தெரிவித்திருந்தது. இந்நிலையில் உச்சநீதிமன்றத்தில் நேற்று புதியதாக மனு ஒன்றை தாக்கல் செய்த மத்திய அரசு காவிரி மேலாண்மை வாரியத்தை உடனடியாக அமைக்க முடியாது எனவும் நாடாளுமன்றத்தில் சட்டம் இயற்றிய பின்னரே அதை அமைக்க முடியும் என்றும் தெரிவித்திருந்தது. மேலும் 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு வாரியம் அமைக்க உத்தரவிட முடியாது என்று மத்திய அரசின் வழக்கறிஞர் முகுர் ரோக்தி நேற்று வாதிட்டார். இந்நிலையில் உச்சநீதிமன்றத்தில் இன்று நடைபெற்ற காவிரி பிரச்சினை குறித்த வழக்கு விசாரணையில் நேற்று இரவு முதல் வினாடிக்கு 6000 கன அடி நீரை திறந்துவிட்டுள்ளதாக தெரிவித்த கர்நாடக அரசு காவிரியில் நீர் திறக்க தயாராக இருப்பதாக தெரிவித்தது. இதனையடுத்து இம்மாதம் 7ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை காவிரியில் எவ்வளவு தண்ணீரை திறக்க முடியும் என உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியது. இதனைத் தொடர்ந்து 7ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை காவிரியிலிருந்து வினாடிக்கு 2000 கன அடி நீரை திறக்க கர்நாடகத்துக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. தமிழக மற்றும் கர்நாடக அணைகளில் நீர் இருப்பு பற்றி காவிரி மேற்பார்வை குழு ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் அந்த அறிக்கையை வரும்
17ஆம் தேதிக்குள் தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்ட உச்சநீதிமன்றம் வழக்கு விசாரணையை வரும் 18ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது. மேலும் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க பிறப்பித்த உத்தரவையும் உச்சநீதிமன்றம் நிறுத்தி வைத்தது. இரு மாநிலங்களிலும் உள்ள அணைகளில் நீர் இருப்பு குறித்து காவிரி மேற்பார்வை குழு ஆய்வு செய்ய வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாக கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் பிங்கி அனந்த் தெரிவித்துள்ளார். अभी आगे ये डायरेक्शन दिया है कि टेक्निकल कमेटी जाएगी, जो सुपरवाइजरी कमेटी का एक भाग है, एक तरीके का भाग है, और वो ग्राउंड रियलिटी देखकर कोर्ट को रिपोर्ट करेगी और फाइनल सुनवाई जो है 18 अक्टूबर के लिए तय हो गई. காவிரி மேலாண்மை வாரியத்தை உடனடியாக அமைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி பிரதமர் அலுவலகத்தில் கோரிக்கை மனு ஒன்றை நாடாளுமன்ற அதிமுக உறுப்பினர்கள் அளித்தனர். காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பது தொடர்பாக மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் நேற்று தாக்கல் செய்த மனுவில் மேலாண்மை வாரியம் அமைக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட முடியாது என்று தெரிவித்திருந்தது. இதனையடுத்து மத்திய அரசிற்கு தமிழக தலைவர்கள் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் காவிரி பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் மேலாண்மை வாரியம் அமைப்பது தொடர்பாக மனுவளிக்க அதிமுக நாடாளுமன்ற குழு தலைவர் தம்பிதுரை தலைமையில் கட்சியின் மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்கள் பிரதமர் அலுவலகத்துக்கு பேரணியாக சென்றனர். பிரதமர் அலுவலகத்துக்குள் அனைத்து எம்பிக்களையும் அனுமதிக்க மறுப்பு தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து தம்பிதுரை, நவநீத கிருஷ்ணன், வைத்தியலிங்கம், SR பாலசுப்ரமணியன் உள்ளிட்ட ஒரு சிலர் மட்டும் பிரதமர் அலுவலகத்துக்குள் சென்றனர். அங்கு பிரதமரின் முதன்மை செயலர் நிருபேந்திர மிஸ்ராவிடம் காவிரி மேலாண்மை வாரியத்தை உடனடியாக அமைக்க வலியுறுத்தி அவர்கள் கோரிக்கை மனு அளித்தனர். பின்னர் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க கோரி மத்திய நீர்வளத்துறை செயலர் சசிசேகரிடமும் அதிமுக எம்பிக்கள் மனு அளித்தனர். உள்ளாட்சித் தேர்தலை ரத்து செய்த உத்தரவால் லட்சக்கணக்கான வேட்பாளர்களுக்கு நெருக்கடி ஏற்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், காவிரி பிரச்சினை தொடர்பாக மத்திய அமைச்சர் உமா பாரதி மற்றும் பிரதமர் நரேந்திர மோடியை தாம் சந்திக்க உள்ளதாக குறிப்பிட்டார். தமிழகத்திலிருந்து பாரதிய ஜனதா சார்பில் குழு ஒன்று பிரதமரை வருகிற 8ஆம் தேதி சந்திக்கும் எனவும் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். உள்ளாட்சி மன்ற தேர்தல் மாற்றி அமைக்கப்பட்டிருப்பது பல்வேறு விதங்களிலே லட்சக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான நம்முடைய வேட்பாளர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை கொடுத்திருக்கின்றது. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கும் முடிவிலிருந்து மத்திய அரசு பின்வாங்க கூடாது என்று இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் வலியுறுத்தியுள்ளார். இதுபற்றி அறிக்கை ஒன்றை டாக்டர் பாரிவேந்தர் வெளியிட்டுள்ளார். தமிழக அரசின் இடைவிடாத சட்ட போராட்டம், தொய்வில்லாத முயற்சியின் காரணமாக 4 வாரங்களில் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்ட போது மத்திய அரசும் ஏற்று உச்சநீதிமன்றத்தில் உறுதியளித்தது என்பதை சுட்டிக்காட்டியுள்ள டாக்டர் பாரிவேந்தர், ஆனால் நேற்று மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் முகுல் ரோக்தகி வாரியம் அமைப்பது பற்றி 2 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு உத்தரவிட முடியாது எனவும் காவிரி நடுவர் மன்றம் வழங்கிய உத்தரவை மத்திய அரசு ஏற்க இயலாது என்றும் வாதிட்டிருப்பது மிகுந்த அதிர்ச்சியையும் வேதனையையும் ஏற்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அருகருகே உள்ள 2 மாநிலங்களுக்கு இடையே பல ஆண்டுகளாக நடந்து வரும் இந்த பிரச்சனையில் 2 மாநில மக்களின் வாழ்வாதாரம் காக்கப்பட வேண்டும் என்பதை மத்திய அரசு கருத்தில் கொண்டு நடுநிலையோடு செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ள டாக்டர் பாரிவேந்தர், இந்த பிரச்சனையில் ஒருவேளை காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பது தொடர்பான சட்டம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டால் அதில் இருக்கும் சாதக பாதகங்களில் ஒருபோதும் உச்சநீதிமன்றம் தலையிட முடியாது என்பதுடன் தமிழகம் தொடர்ந்து கர்நாடகத்தின் வஞ்சக போக்கிற்கு ஆளாகும் சூழல் ஏற்படும் என்றும் அச்சம் தெரிவித்துள்ளார். 100 ஆண்டுகள் கடந்து இன்று வரை ஓயாமல் 2 மாநில மக்களின் இயல்பு வாழ்க்கைக்கும் வாழ்வாதாரத்திற்கும் பெரும் அச்சுறுத்தலாக இருக்கும் காவிரி நீர் பங்கீட்டுக்கு ஒரே தீர்வு காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பது மட்டுமே ஆகும் என்று குறிப்பிட்டுள்ள டாக்டர் பாரிவேந்தர், எனவே உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு ஏற்கனவே வழங்கிய உறுதிமொழியிலிருந்து பின்வாங்காமல் உடனடியாக காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென மத்திய அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். காவிரி வழக்கில் கர்நாடகத்தின் புதிய வழக்கறிஞர்களாக முன்னாள் மத்திய அமைச்சர் கபில் சிபலும் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் விவேக் தங்காவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். காவிரி வழக்கில் கர்நாடக அரசு சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் ஃபாலி நாரிமான் வழக்கிலிருந்து விலகுவதாக தெரிவித்தார். உச்சநீதிமன்ற உத்தரவை கர்நாடக அரசு செயல்படுத்தாத நிலையில் அதிருப்தி தெரிவித்து வழக்கிலிருந்து விலகிக் கொள்வதாக நாரிமான் அறிவித்துள்ளார். இதனையடுத்து காவிரி வழக்கில் கர்நாடகத்தின் தரப்பில் ஆஜராக முன்னாள் மத்திய காங்கிரஸ் அமைச்சரும் மாநிலங்களவை உறுப்பினருமான கபில் சிபலும் உச்சநீதிமன்ற வழக்கறிஞரும் காங்கிரஸ் மாநிலங்களவை எம்பியுமான விவேக் தங்காவும் வழக்கறிஞர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர்.
முதல்வர் ஜெயலலிதா உடல்நிலையில் தொடர்ந்து முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக அப்போலோ மருத்துவமனை தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக இன்று மருத்துவமனை நிர்வாகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் அவருக்கு ஏற்கனவே வழங்கப்படும் சிகிச்சை தொடர்ந்து வழங்கப்படுவதாக கூறப்பட்டுள்ளது. முதல்வர் ஜெயலலிதா தொடர்ந்து மருத்துவ கண்காணிப்பில் உள்ளார் என்றும் அவர் சிகிச்சைக்காக தொடர்ந்து மருத்துவமனையில் தங்கியிருக்குமாறு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. காஷ்மீர் எல்லைப் பகுதியில் பாகிஸ்தான் ராணுவம் மீண்டும் அத்துமீறி தாக்குதலில் ஈடுபட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் பாகிஸ்தான் தீவிரவாதிகள் ஊடுருவலை அடுத்து இந்திய ராணுவத்தினர் கடந்த 28ஆம் தேதி தீவிரவாத முகாம்கள் மீது அதிரடி தாக்குதல் நடத்தினர். இதனையடுத்து எல்லையில் பதற்றம் அதிகரித்தது. இதனைத் தொடர்ந்து பாகிஸ்தான் ராணுவத்தினர் அவ்வப்பொழுது தாக்குதல்களை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் நவ்ஷேரா அருகே கசியான் என்ற இடத்தில் பாகிஸ்தான் ராணுவத்தினர் இன்று காலை துப்பாக்கி சூடு நடத்தினர். கடந்த 36 மணி நேரத்தில் 6வது முறையாக எல்லைப் பகுதியில் ஊடுருவி தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இதனிடையே இந்தியாவில் செயல்படும் தங்கள் நாட்டு தீவிரவாத அமைப்புகளை பாகிஸ்தான் முடுக்கிவிட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். देखिए, पाकिस्तान की स्थिति काफ़ी गंभीर है, लेकिन अब मेरा ख्याल पाकिस्तान जाग गया है. उनके लोग जो भारत में हैं उनको एक्टिवेट कर रहे हैं, तो ये लग रहा है अब हमको देखना पड़ेगा. बॉर्डर में तो सुरक्षा हो गया, बॉर्डर क्रॉसिंग मुश्किल हो रहा है, लेकिन फायरिंग शुरू कर दी. पुंछ में फायरिंग करेंगे, बाकी जगह पे तंगदर वगैरह में फायरिंग करेंगे. வங்கிகளுக்கான குறுகிய கால கடன் வட்டியை 0.25% குறைத்துள்ளது ரிசர்வ் வங்கி. இதனையடுத்து குறுகிய கால கடன் வட்டி 6.50%இலிருந்து 6.25% குறைக்கப்பட்டுள்ளது. ரிசர்வ் வங்கியின் புதிய ஆளுநராக உர்ஜித் பட்டேல் பொறுப்பேற்ற பின்னர் இவ்வங்கியின் கடன் கொள்கை தொடர்பான குழுவின் கூட்டம் மும்பையில் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் குறுகிய கால கடன்கள் மீது விதிக்கப்படும் வட்டி விகிதத்தை 0.25% குறைக்க கடன் கொள்கை குழு தீர்மானித்தது. இந்த தீர்மானத்துக்கு குழுவில் இடம்பெற்றுள்ள 6 உறுப்பினர்களும் ஒருமனதாக ஆதரவளித்தனர். இதனையடுத்து இதுவரை 6.50% இருந்து வந்த குறுகிய கால கடன் வட்டி இனி 6.25% இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வட்டி குறைப்பால் வீட்டுக்கடன், வாகன கடன் மற்றும் தனிநபர் கடன்களை பெற்றுள்ள கோடிக்கணக்கான வாடிக்கையாளர்கள் பலனடைவார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. வங்கிக் கணக்குகள் அனைத்தும் முடக்கப்பட்டுள்ளதாகவும் இனி எந்த போட்டியும் நடத்த இயலாது என இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரிய தலைவர் அனுராக் தாக்கூர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள அனுராக் தாக்கூர், மாநில கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் கட்டணம் எதுவும் பெறாமல் விளையாட்டுப் போட்டிகளை நடத்த ஒப்புக்கொண்டால் மட்டுமே இனி போட்டிகளை நடத்த இயலும் என கூறியுள்ளார். லோதா குழுவின் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்த கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் தயங்கி வருகிறது. இதனையடுத்து இந்திய கிரிக்கெட் வாரியத்தின் வங்கிக் கணக்குகளை முடக்குமாறு லோதா குழு சம்பந்தப்பட்ட வங்கிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளது. கிரிக்கெட் வாரிய வங்கிக் கணக்குகளை நிர்வகித்து வரும் மகாராஷ்டிரா வங்கி அவற்றை முடக்கியுள்ளதாகவும் மற்றொரு வங்கியான எஸ் வங்கி இது பற்றி ஆலோசித்து வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இதனையடுத்து நியூசிலாந்து அணியுடனான கிரிக்கெட் தொடரில் பாதியிலேயே முடிவடைய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. விரைவில் நடைபெறவுள்ள நாக்பூர் டெஸ்ட் போட்டியும் 5 ஒருநாள் போட்டிகளும் கைவிடப்படும் என கருதப்படுகிறது. முன்னதாக தில்லியில் செய்தியாளர்களுடன் பேசிய லோதா குழுவின் தலைவரான ஓய்வு பெற்ற நீதிபதி லோதா, நியூசிலாந்து தொடரை ரத்து செய்யும் அவசியம் எதுவும் தற்பொழுது எழவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த 24 மணி நேரத்தில் ஒரு சில இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வளிமண்டலத்தின் மேலடுக்கில் ஏற்பட்டுள்ள காற்றின் சாதகமான போக்கின் காரணமாகவும் வெப்பச்சலனம் காரணமாகவும் தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் ஒரு சில இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் மேலும் தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தை பொறுத்தவரை கடலூர் மாவட்டம் கடவூரில் 40 மில்லிமீட்டரும், நாமக்கல்லில் 20 மில்லிமீட்டரும், குடியாத்தம் மற்றும் திருப்பத்தூரில் 10 மில்லிமீட்டர் மழையளவு பதிவாகியுள்ளதாக அந்த அறிவிப்பில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜம்முவிலிருந்து புனே நகருக்கு சென்ற ஜீலம் எக்ஸ்பிரஸ் பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள லூதியானா அருகே இன்று அதிகாலை தடம் புரண்டதில் 3 பேர் காயமடைந்தனர். லூதியானா அருகில் உள்ள பில்லாவர், லாத்தோவாஸ் ரயில் நிலையங்களுக்கு நடுவே இன்று அதிகாலை சுமார் 3 மணியளவில் ஜீலம் எக்ஸ்பிரஸ் சென்ற பொழுது அதன் சக்கரங்கள் தண்டவாளத்தை விட்டு விலகியதால் 10 பெட்டிகள் தடம் புரண்டதாகவும் இந்த விபத்தில் 3 பயணிகள் காயமடைந்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது.
விபத்து குறித்து அறிந்தவுடன் மீட்புக் குழுவினரும் ரயில்வே உயர் அலுவலர்களும் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று மீட்பு பணியில் ஈடுபட்டனர். விபத்து காரணமாக ஜலந்தர் புதுதில்லி இடையே இரு மார்க்கத்திலும் செல்லும் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் ரயில்கள், அமிர்தசரஸிலிருந்து ஹரித்வார் செல்லும் ஜனசதாப்தி ரயில், சண்டிகர் செல்லும் விரைவு ரயில் என 4 ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக ரயில்வே உயர் அலுவலர்கள் தெரிவித்துள்ளனர். 2016ஆம் ஆண்டு இயற்பியலுக்கான நோபல் பரிசை பிரிட்டனில் பிறந்து தற்பொழுது அமெரிக்காவில் வாழும் டேவிட் ஜே தவ்லஸ், எஃப் டங்கன் எம் ஹால்டேன், ஜே மைக்கேல் கோஸ்லிஸ்ட் ஆகிய 3 அறிவியலாளர்கள் பெறுகின்றனர். அறிவியலாளரும் புகழ்பெற்ற கண்டுபிடிப்பாளருமான ஆல்ஃபிரட் நோபலின் நினைவாக ஒவ்வொரு ஆண்டும் மருத்துவம், அறிவியல், இலக்கியம் மற்றும் அமைதிக்கான நோபல் பரிசுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. உலகின் மிக உயரிய விருதாக கருதப்படும் நோபல் பரிசுகள் 1901ஆம் ஆண்டு முதல் வழங்கப்பட்டு வருகின்றன. இந்த ஆண்டு இயற்பியலுக்கான நோபல் பரிசு பெறுவோர் பற்றிய விவரங்களை இன்று இயற்பியலுக்கான நோபல் பரிசு தேர்வுக்குழு அறிவித்தது. இயற்பியலுக்கான நோபல் பரிசை பிரிட்டனில் பிறந்து தற்பொழுது அமெரிக்காவில் வாழும் டேவிட் ஜே தவ்லஸ், எஃப் டங்கன் எம் ஹால்டேன், ஜே மைக்கேல் கோஸ்லிஸ்ட் ஆகியோர் பெறுகின்றனர். பொருட்களின் மேற்புற கட்டமைப்புகளின் படிநிலை மற்றும் கட்டமைப்புகளின் போதான மாற்றங்கள் பற்றிய கோட்பாட்டு அளவிலான கண்டுபிடிப்புக்காக இவர்களுக்கு இந்த பரிசு வழங்கப்படுகிறது. பரிசு தொகையில் பாதி தவ்லஸுக்கும் மீதி உள்ள 50% டங்கன் ஹாஸ்டேல், மைக்கேல் கோஸ்லிஸ்ட் ஆகிய இருவரும் பகிர்ந்து கொள்வார்கள். இயற்பியலுக்கான நோபல் பரிசு பற்றிய அறிவிப்பை ஸ்வீடனில் ஸ்டாக்ஹோம் நகரில் இன்று அறிவியலுக்கான ராயல் ஸ்வீடிஷ் அகாடமியின் செயலர் காரின் கே ஹசன் அறிவித்தார். The Royal Swedish Academy of Sciences has decided to award the 2016 Nobel Prize in Physics with one half to David J. Thouless and the other half to F. Duncan Haldane and J. Michael Kosterlitz for theoretical discoveries of topological phase transitions and topological phases of matter. இயற்பியலுக்கான நோபல் பரிசு இந்த ஆண்டு பொருட்களின் புற கட்டமைப்புகளின் படிநிலை மற்றும் கட்டமைப்புகளின் போதான மாற்றங்கள் பற்றிய கோட்பாட்டு அளவிலான கண்டுபிடிப்புக்காக 3 பேருக்கு வழங்கப்படுகிறது. இயற்பியலுக்கான நோபல் பரிசு பெறும் 3வரில் ஒருவரான டேவிட் ஜே தவ்லஸ் 1934ஆம் ஆண்டு பிரிட்டனில் உள்ள பியஸ்டன் நகரில் பிறந்தவர். அவருக்கு வயது 82. தற்பொழுது அவர் அமெரிக்காவில் வாஷிங்டனில் சியாட்டில் உள்ள வாஷிங்டன் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணியாற்றி வருகிறார். பரிசு தொகையில் 50% இவர் பெறுவார். மற்றொருவரான எஃப் டங்கன் எம் ஹால்டேன் 1951ஆம் ஆண்டு பிரிட்டனில் லண்டன் நகரில் பிறந்தவர். அவருக்கு வயது 65. தற்பொழுது அமெரிக்காவின் நியூ ஜெர்சியில் உள்ள பிரின்ஸ்டன் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றி வருகிறார். பரிசு தொகையில் 25% ஹால்டேன் பெறுவார். பரிசு பெறும் 3ஆம் ஜே மைக்கேல் கோஸ்லிஸ்ட் 1942ஆம் ஆண்டு பிரிட்டனில் உள்ள அபர்தீன் நகரில் பிறந்தவர். அவருக்கு வயது 74. தற்பொழுது அமெரிக்காவில் ரோட் தீவ் பிரவுன் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றி வருகிறார். பரிசு தொகையில் 25% கோஸ்டலிஸ்ட் பெறுவார். மழை வெள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கை, அடையாறில் தூர்வாரும் பணிகள் முனைப்பு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. தமிழக உள்ளாட்சித் தேர்தலுக்கு தடை விதித்த உயர்நீதிமன்ற தடையை ஏற்று தேர்தல் ஆணையம் நேர்மையாக தேர்தலை நடத்த வேண்டும் என தமிழக காங்கிரஸ் கட்சித் தலைவர் திருநாவுக்கரசர் தெரிவித்தார். சென்னை அண்ணா நகரில் உள்ள அவரது இல்லத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய திருநாவுக்கரசர் உள்ளாட்சித் தேர்தலுக்கு தடை விதித்த உயர்நீதிமன்ற தீர்ப்பை வரவேற்பதாக தெரிவித்தார். தேர்தல் ஆணையம் அனைத்து கட்சிகளுக்கும் சம வாய்ப்பு கொடுத்து தேர்தலை ஜனநாயக முறைப்படி நடத்த வேண்டும் என்றும் தெரிவித்தார். சரியான முறையிலே தேர்தல் அறிவிக்கப்படவில்லை என்று கருதி உயர்நீதிமன்றம் தேர்தலை ரத்து செய்திருக்கிறது. உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பே உறுதியானது, மேலானது, இறுதியானது. அதை ஏற்று தவறுகள் சரி செய்யப்பட்டு களையப்பட்டு முறையாக தேர்தல் நடக்க வேண்டும். காவிரி நீர் பிரச்சனையில் தமிழக அரசிற்கு எதிரான மத்திய அரசின் செயல்பாடு நாட்டின் ஒருமைப்பாட்டுக்கு எதிரானது என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவரான தா பாண்டியன் தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ் நிறுவனத்தின் புத்தக காட்சி மற்றும் விற்பனையகத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய குழு உறுப்பினரான தா பாண்டியன் திறந்து வைத்து முதல் விற்பனையையும் தொடக்கி வைத்தார்.
இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுடன் பேசிய தாப்பாண்டியன், காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பது தொடர்பாக உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக மத்திய அரசு மனு தாக்கல் செய்திருப்பது நியாயமற்ற செயல் என்றும், கர்நாடக மாநிலத்தில் நடைபெறவுள்ள தேர்தலை மனதில் வைத்துக் கொண்டு தமிழகத்திற்கு எதிராக மத்திய அரசு செயல்படுவதாகவும் குற்றம் சாட்டினார். தமிழக மீனவர்கள் பிரச்சினை, முல்லைப் பெரியாறு அணை பிரச்சினை என அனைத்து பிரச்சினையிலும் தமிழகத்திற்கு எதிராகவே மத்திய அரசு செயல்படுவதாகவும் தாப்பாண்டியன் குற்றம் சாட்டினார். இரு மாநிலங்களுக்கிடையிலே இது இன்று நேற்றல்ல 50 ஆண்டுகளாக நீடிக்கிற பிரச்சனை. மத்திய அரசு எடுத்திருக்கிற நிலை தன்னை மறந்து எடுத்த நிலையாக தெரிகிறது. இந்திய ஒருமைப்பாட்டுக்கு இது ஆபத்தாக வரப்போகிறது. சட்டமன்ற தேர்தல் அவர்களை ஏதோ ஒரு நாடக மேடையிலே ஏறி ஆட வைத்திருக்கிறது. விழாவில் மக்கள் சிந்தனை பேரவைத் தலைவர் ஸ்டாலின் குணசேகரன், NCPH மேலாண் இயக்குநர் சண்முகம், சரவணன் மற்றும் வாசகர்கள் உள்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் நடைபெறவுள்ள உள்ளாட்சித் தேர்தலில் தாம் தலையிடவில்லை என்று முன்னாள் மத்திய அமைச்சர் அழகிரி தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், உள்ளாட்சித் தேர்தலில் தலையிடவில்லை என்றும் தமது ஆதரவாளர்கள் நல்ல காரியங்களை மட்டுமே தொடர்ந்து செய்து வருவதாகவும் அப்பொழுது அவர் தெரிவித்தார். செய்தியாளர்கள் கேட்ட வேறு சில கேள்விகளுக்கு பதிலளிக்க அழகிரி மறுத்துவிட்டார். நான் எதில் தலையிடல, நீங்க தான் சொல்றீங்களே தவிர நான் ஒன்றும் சொல்லலையே. நீங்க தான் கேட்குறீங்க, நீங்களே தான் பதில் சொல்றீங்க. நீங்களே காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்காத மத்திய அரசை கண்டித்து பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக தலைமையகத்தை முற்றுகையிட முயன்ற மக்கள் அதிகார அமைப்பினர் கைது செய்யப்பட்டனர். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து மத்திய அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் அதிகாரம் அமைப்பைச் சேர்ந்த 50க்கும் அதிகமானோர் சென்னையில் உள்ள பாரதிய ஜனதா தலைமையகமான கமலாலயத்தை முற்றுகையிட முயன்றனர். முற்றுகையிட முயன்றவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதை அடுத்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக அப்பகுதியில் 25 நிமிடங்களுக்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பின்னர் அனைவரையும் காவல்துறையினர் கைது செய்தனர். காவேரி மேலாண்மை ஆணையத்தை அமைக்க முடியாது என்று மறுத்திருக்கின்ற மோடியின் அரசாங்கத்தை கண்டித்து இந்த முற்றுகை போராட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. மோடியின் அரசு என்பது தமிழின விரோத அரசு என்பதை இந்த காவேரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க முடியாது என்பதிலிருந்து மிக தெளிவாக மக்களுக்கு தெரிவிச்சிருக்காங்க. ஓரவஞ்சனையாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. பல்வேறு குற்றச் செயல்களில் தொடர்புடைய நபர் ஒருவர் விழுப்புரத்தில் 4 பேர் கொண்ட கும்பலால் பட்டப்பகலில் வெடிகுண்டு வீசி படுகொலை செய்யப்பட்டார். விழுப்புரம் மாவட்டம் வானூரை அடுத்த குயிலாம்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் ஜனா என்கிற ஜனார்தனன். இவர் மீது கொலை, கொள்ளை, ஆள்கடத்தல் என பல வழக்குகள் நிலுவையில் உள்ளன. இந்நிலையில் விழுப்புரம் மாவட்ட நீதிமன்றத்தில் இன்று நடைபெற்ற வழக்கு விசாரணை ஒன்றில் ஜனா ஆஜரானார். பின்னர் இருசக்கர வாகனத்தில் தனது நண்பர்களுடன் அவர் வீடு திரும்பிய பொழுது பின்னால் வந்த 4 பேர் கொண்ட கும்பல் ஜனா மீது நாட்டு வெடிகுண்டுகளை வீசியது. இதில் நிலை குலைந்து விழுந்த ஜனாவை அந்த கும்பல் அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்களால் வெட்டி கொன்றது. ஜனாவுடன் வந்த நண்பர் சுரேஷ் படுகாயமடைந்தார். தகவல் அறிந்து விரைந்து வந்த காவல்துறையினர் சுரேஷை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். இந்த படுகொலை குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகம் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்ட துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி தங்க பதக்கங்களை வென்ற 559 மாணவ மாணவியருக்கு பட்டங்களை வழங்கி கௌரவித்தார். புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தின் 24வது பட்டமளிப்பு விழா ராஜீவ்காந்தி விளையாட்டு அரங்கத்தில் நடைபெற்றது. துணைவேந்தர் டாக்டர் அனிஷா பஷீர்கான் தலைமையில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி, புதுச்சேரி முதல்வர் நாராயணசாமி ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர். இதில் 55,000 மாணவ மாணவியருக்கு பட்டங்கள் வழங்கப்பட்டது. இவ்விழாவில் புதுச்சேரி மாநில அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். சென்னையில் பருவமழையால் நேரக்கூடிய வெள்ள பாதிப்பை தடுக்கும் வகையில் அடையாறில் தூர்வாரும் பணியில் சென்னை மாநகராட்சி ஈடுபட்டு வருகிறது. இது பற்றிய விரிவான விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் பிரகாஷ். கடந்த ஆண்டு பெய்த கனமழையின் காரணமாக ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கினால் சென்னை முழுவதும் பெரும் பாதிப்பு ஏற்பட்டது. குறிப்பாக செம்பரம்பாக்கம் ஏரியில் திறந்துவிடப்பட்ட அந்த தண்ணீரால் கட்டுத்தாங்கல் பாலம், அதே போல் சைதாப்பட்ட பாலம் முழுமையாக இந்த தண்ணீரில் மூழ்கியது. தற்போது இந்த பிரச்சனை வரக்கூடிய பருவமழை காலத்தில் ஏற்படக்கூடாது என்ற முன்னெச்சரிக்கை காரணமாக சென்னை மாநகராட்சி இதோடைய இந்த தூர்வார பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். காட்டு பாலங்கள் அடையே உள்ள 3 பொக்லைன் இயந்திரங்களை வைத்து இந்த தூர்வார பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள்.
இவ்வழியாக போகக்கூடிய பொதுமக்கள் இந்த பணி வந்து பெரிதும் உதவியாக இருக்கும் என்றும் கடந்த ஆண்டு ஏற்பட்டுள்ள பாதிப்பு இனி வருங்காலத்தில் ஏற்படாது என்று அவர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளார்கள். பெரிய வெள்ளம் வந்தது. அந்த வெள்ளத்தில் பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதத்தில் பல லட்சம் பேர் பாதிக்கப்பட்டாங்க. ஆனால் இந்த முன்னெச்சரிக்கை இப்போ பண்ணுற முன்னெச்சரிக்கை வந்து ஏற்கனவே வந்து கடந்த கால வருஷம் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஆனால் இப்போ தாமதமாக இருந்தாலும் வரவேற்கக்கூடியது தான். போன ஆண்டு இந்த ஏரியா ரொம்ப வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட ஏரியா. ரொம்ப இங்கே இருக்கிற மக்கள்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த சைடு போக்குவரத்தே இல்லாமல் போயிருக்கு. ஆனால் இதுமாரி நடவடிக்கை தூர்வாரதெல்லாம் எடுத்தால் ரொம்ப நல்லது. இதே போல சென்னை முழுவதும் மாநகராட்சி பல்வேறு பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் என்றும் இதன் மூலம் பொதுமக்கள் எந்த ஒரு சேதமும் ஏற்படாது என்று அவர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளார்கள். வேந்தர் செய்திகளுக்காக ஈக்காடு தாங்கிலிருந்து ஒளிப்பதிவாளர் பிரதீப்புடன் பிரகாஷ். காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க மத்திய அரசு எதிர்ப்பு தெரிவித்ததை கண்டித்து திருச்சியில் விவசாயிகள் தூக்கிட்டு போராட்டம் நடத்தினர். காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க மத்திய அரசு எதிர்ப்பு தெரிவித்ததை கண்டித்து தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாய சங்கத்தினர் திருச்சி காவிரி பாலத்திலிருந்து குதித்து தற்கொலை செய்யும் போராட்டத்தை தொடங்கினர். காவல்துறையினர் அவர்களை தடுத்ததை அடுத்து உடலில் பட்டை நாமம் போட்டுக்கொண்டு காலில் விழுந்து கெஞ்சும் போராட்டத்தையும் கழுத்தில் தூக்கு கயிறு மாட்டியபடி காவிரி பாலத்தில் ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்டனர். முன்னதாக செய்தியாளர்களுடன் பேசிய சங்கத்தின் தலைவர் ஐயாக்கண்ணு காவிரி டெல்டா விவசாயிகளுக்கு பிரதமர் மோடி நம்பிக்கை துரோகம் செய்துவிட்டதாக கூறினார். இந்த தண்ணியாவது கிடைக்கும்னு பார்த்தா உச்சநீதிமன்றம் சட்டத்தை பயன்படுத்தி எங்களுக்கு தண்ணி வருதுன்னு சொல்லிச்சு. அதை விடக்கூடாதுன்னு சொல்லி என் கழுத்தில் தூக்கில மாட்டி விட்டார். அதான் உடம்புல பட்டையை போட்டுக்கிட்டு கழுத்தில் தூக்கில போட்டுக்கிட்டு இந்த போராட்டத்தை நடத்துகிறோம். எங்களுக்கு மத்திய சர்க்கார் மோடி அவர்கள் நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைத்து தமிழக விவசாயிகளை காப்பாற்ற வேண்டும். காவிரி விவகாரம் தொடர்பாக நாளை மறுநாள் அனைத்துக் கட்சி கூட்டத்தை நடத்த உள்ளதாக விவசாயிகள் கூட்டியக்கம் அறிவித்துள்ளது. ஈரோட்டில் செய்தியாளர்களுடன் பேசிய கூட்டியக்கத்தின் தலைவர் தேவசிகாமணி காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க முடியாது என்று மறுத்துள்ளதன் மூலம் மத்திய அரசு தமிழக விவசாயிகளை வஞ்சித்துவிட்டது என்றார். மேலும் காவிரியில் தமிழகத்தின் உரிமையை பெறும் பொருட்டு நாளை மறுநாள் சென்னையில் தமிழ்நாடு விவசாயிகள் கூட்டியக்கத்தின் சார்பில் அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டி அதில் முக்கிய முடிவுகளை எடுக்க உள்ளதாகவும் தெரிவித்தார். எதிர்காலத்தில் அனைத்து கட்சிகளும் ஒன்றாக இணைந்து காவிரி பிரச்சனை மற்றும் தமிழகத்துக்கு எதிரான பிரச்சனைகளில் எப்படி கூட்டாக செயல்பட வேண்டும், நம் எதிர்ப்பை பதிய வைக்க வேண்டும், தெரிவிக்க வேண்டும் என்பதற்கான முடிவுகளை இதில் எடுக்க இருக்கிறோம். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க மறுத்த மத்திய அரசை கண்டித்து நாகப்பட்டினம் விவசாயிகள் கடலில் இறங்கி போராட்டம் நடத்தினர். நாகை காவிரி விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் புதிய கடற்கரையில் இந்த போராட்டம் நடைபெற்றது. கடலில் இறங்கிய விவசாயிகளை காவல்துறையினர் தடுத்து நிறுத்திய பொழுது இரு தரப்பினருக்கும் இடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. இதனையடுத்து காவல்துறை மற்றும் மத்திய அரசை கண்டித்து அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். பின்னர் போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளை காவல்துறையினர் கைது செய்தனர். தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் மதுவிலக்கு கொண்டுவர தமிழக அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என சமூக ஆர்வலர் மேதா பட்கர் வலியுறுத்தியுள்ளார். கன்னியாகுமரியில் உள்ள காந்தி மண்டபத்தில் கடந்த 2ஆம் தேதி மதுவுக்கு எதிரான இயக்கத்தை தொடங்கிய மேதா பட்கர் சேலம் மாவட்டம் இளம்பிள்ளையில் உள்ள சசிபெருமாள் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர் நாட்டு நலனை கருத்தில் கொண்டு மதுவுக்கு எதிரான போராட்டங்களில் சசிபெருமாள் தீவிரமாக ஈடுபட்டதாக குறிப்பிட்டார். தேர்தல் நேரத்தில் முதல்வர் ஜெயலலிதாவும் திமுக தலைவர் கருணாநிதியும் மதுவிலக்கு தொடர்பாக அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். மேலும் முதல்வர் ஜெயலலிதா விரைவில் குணமடைந்து வீடு திரும்பவும் மேதா பட்கர் தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார். On the legal and the mass action, and only that will bring in change in this country. Karunanidhi's and Jayalalitha's had orally committed to the people of Tamil Nadu during their election campaign. They must fulfill the promises and they must support this movement. Nitish Kumar did it, and the women of Bihar are fully in support, whatever may be the verdict of the court.
செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் பணியாற்றும் ஒப்பந்த ஊழியர்களுக்கு சம்பள பிடிப்பு தொடர்பான ஆவணங்களை தராததை கண்டித்து அவர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் தனியார் ஒப்பந்த நிறுவனத்தின் மூலம் ஊழியர்கள் பணியாற்றி வருகின்றனர். இவர்களுக்கு கடந்த 3 ஆண்டுகளாக வருங்கால வைப்பு நிதி பிடித்தம் செய்யப்படுகிறது. ஆனால் இதற்கான ஆவணங்கள் எதையும் ஊழியர்களுக்கு வழங்கப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது. இதனை கண்டித்து இன்று காலை முதல் ஒப்பந்த ஊழியர்கள் அனைவரும் மருத்துவமனை நுழைவாயில் முன்பு வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். சுமை தூக்கும் தொழிலாளர்கள் அதிக கூலி கேட்பதை கண்டித்து ஈரோட்டில் உள்ள 100க்கும் அதிகமான சரக்கு லாரி புக்கிங் அலுவலகத்தினர் ஒருநாள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் வட மாநிலங்களுக்கு செல்ல வேண்டிய சரக்குகள் தேக்கமடைந்துள்ளது. ஈரோட்டிலிருந்து வட மாநிலங்களுக்கு மஞ்சள், எண்ணெய், ஜவுளி மற்றும் கால்நடை தீவனங்கள் அனுப்பி வைக்கப்படுகின்றன. இந்நிலையில் வட மாநில சரக்கு லாரி புக்கிங் அலுவலகத்தில் பணிபுரியும் சுமை தூக்கும் தொழிலாளர்கள் 1000க்கும் அதிகமானோர் கூலி உயர்வு கோரி அண்மையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பாக புதிய ஒப்பந்தம் போடப்பட்ட நிலையில் அந்த ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்தாததை கண்டித்து பொருட்களை கையாள அவர்கள் மறுப்பு தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சுமை தூக்கும் தொழிலாளர்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து சரக்கு லாரி புக்கிங் அலுவலகங்கள் இன்று ஒருநாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளன. இதனால் சரக்குகள் தேக்கமடைந்துள்ளன. இப்போ கூலி ஒப்பந்தம் 3 வருஷத்துக்கு ஒருக்கா கூலி ஒப்பந்தம் போடுறதுங்க. 88 ரூபா கூலி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ 120 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லி போன 5ஆம் தேதியே பேச்சு வருதுங்க. இப்போ கூலி கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அவங்களே நிறுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் வேலை நிறுத்த 120 ரூபா கூலி கொடுத்தா நாங்கள் வேலை செஞ்சு கொடுப்போங்க. நாங்கள் வேலையை நிறுத்த பண்ணல. நாங்கள் திண்டுக்கல் மாவட்டம் சின்னாலப்பட்டிலேருந்து இங்கே லோடு இறக்க வந்திருக்கோம். இங்கே ஸ்ட்ரைக்கிங்கிறது எனக்கு முன்னாடியே தெரியல. இப்போ வந்திருக்கோம், இறக்காமல் நிப்பாட்டியிருக்காங்க. என்ன செய்யலாம்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்கோம். ரிட்டர்ன் கொண்டு போகிற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் குழந்தைகள் பாதுகாப்பு மையத்தை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சய் கிஷன் கவுல் இன்று திறந்து வைத்தார். இந்த குழந்தைகள் பாதுகாப்பு மையம் வழக்கறிஞர்கள், நீதிமன்ற பணியாளர்கள் மற்றும் வழக்குதாரர்களின் குழந்தைகள் பயன்பெறும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. இதனை திறந்து வைத்த உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சய் கிஷன் கவுல் அங்கு வந்திருந்த குழந்தைகளுக்கு பரிசு பொருட்களையும் வழங்கினார். உயர்நீதிமன்ற வளாகத்தில் அமைந்துள்ள குழந்தைகள் பாதுகாப்பு மையம் குறிப்பாக பெண் வழக்கறிஞர்களின் குழந்தைகளுக்கு பெரிதும் பயனுள்ளதாக இருக்கும் என்று பெண் வழக்கறிஞர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. அட்வொகேட்ஸ் குழந்தைகளுக்கும் மற்றும் இங்கே ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப் குழந்தைகளுக்கும் உபயோகமாக இருக்கும். வீட்டில் அவங்க குழந்தைகளை விட்டுட்டு இங்கே வேலை செய்ய முடியல. இங்கே குழந்தைய இங்கே விட்டுட்டு நிம்மதியாக அவங்களும் வேலையும் பார்க்கலாம். நடுவில் லஞ்ச் டைமில் குழந்தைகளையும் பார்த்துட்டு போகலாம். புதுச்சேரியில் மீனவர் சமுதாய முதியவர்களுக்கு 4 மாதங்களாக ஓய்வூதியம் வழங்கப்படவில்லை என கூறி மீன்வளத்துறை அலுவலகத்தை முற்றுகையிடும் போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியில் மீனவர் சமுதாயத்தைச் சேர்ந்த முதியோருக்கு அரசு சார்பில் மாதாந்திர உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. இந்த உதவித்தொகை கடந்த 4 மாதங்களாக வழங்கப்படவில்லை என புகார் எழுந்துள்ளது. இந்நிலையில் உப்பளம் சட்டப்பேரவை உறுப்பினர் அன்பழகன் தலைமையில் பெண்கள் உள்ளிட்ட பலர் மீன்வளத்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தடைக்கால நிவாரணம் மற்றும் நலத்திட்ட உதவிகளையும் வழங்க கோரி அவர்கள் முழக்கமிட்டனர். உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என மீன்வளத்துறை அலுவலர்கள் உறுதியளித்ததன் பேரில் போராட்டம் கைவிடப்பட்டது. மாதந்தோறும் வழங்கப்பட வேண்டிய முதியோர் உதவித்தொகை கடந்த 4 மாத காலமாக இவர்கள் காங்கிரஸ் அரசு பொறுப்பேற்றதிலிருந்து இன்று வரை மீனவர்களுக்கு தேவையான உதவித்தொகையை, அந்த மாதாந்திர உதவித்தொகை கூட வழங்காமல் புதுச்சேரியில் ஆளுகின்ற காங்கிரஸ் அரசானது பட்டினி போடக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது. இன்று என்னுடைய தொகுதி மக்களுடைய சார்பில் இன்று தினம் முற்றுகை போராட்டம் நடத்தியிருக்கின்றோம். உதகை நகரில் சதுப்பு நிலங்களில் கட்டிட இடிபாடுகள் தொடர்ந்து கொட்டப்பட்டு வருவதால் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படும் அபாயம் உள்ளதாக ஆர்வலர்கள் வருத்தம் தெரிவித்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் உதகை மத்திய பேருந்து நிலையம் அருகே உள்ள சதுப்பு நில பகுதியில் கட்டிட இடிபாடுகள் மற்றும் கழிவுமண் குவியல்கள் கொட்டப்பட்டு வருகின்றன. மீன்வளத்துறைக்கு சொந்தமான நிலத்தில் மட்டும் 3 ஏக்கர் பரப்பளவில் சதுப்பு நிலம் உள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் இவ்வாறு தொடர்ந்து கொட்டப்படுவதால் சதுப்பு நிலங்கள் சீரழியும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். வீடு கட்டடத்துலேருந்து எடுத்து வர மண், செங்கல், டெயில்ஸு இதெல்லாம் கொட்டும்போது டஸ்ட் அலர்ஜியும் ஜாஸ்தி ஆகுதுங்க. இதை பலமுறை சொல்லி போட்டோம், அப்பவும் விடாமல் ரோட்டோரத்தில் கட்டிட்டு போகிறாங்க. வேலி அனுப்பிச்சும் பார்த்தாங்க, அப்பவும் நடவடிக்கை எடுக்காமல் ரோட்டிலே கொட்டிட்டு போகிறாங்க. இதை கொஞ்சம் நிர்வாகம், மாவட்ட நிர்வாகம் கொஞ்சம் பார்த்து தீவிர நடவடிக்கும் போது எங்கே எடுக்கணும்னு கேட்டுக்கொள்கிறோம்.
பழனி அருள்மிகு முருகன் கோவிலில் வருடாந்திர பராமரிப்பு பணிக்காக ரோப்கார் சேவை நாளை முதல் 1 மாத காலத்திற்கு நிறுத்தப்படுகிறது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி மலையில் அமைந்துள்ள அருள்மிகு முருகன் கோவிலுக்கு செல்லும் பக்தர்கள் வசதிக்காக ரோப்கார் இயக்கப்படுகிறது. 3 நிமிடங்களில் மலைக்கு செல்வதால் பக்தர்களிடையே இந்த ரோப்கார் சேவை பெரும் வரவேற்பு பெற்றுள்ளது. இதனை நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பயன்படுத்தி வருகின்றனர். இதனிடையே மாதாந்திர பராமரிப்பு பணிக்காக 1 நாளும், ஆண்டு பராமரிப்பு பணிக்காக 1 மாதமும் ரோப்கார் சேவை நிறுத்தப்படுவது வழக்கம். இதன்படி நாளை முதல் 1 மாதத்திற்கு ரோப்கார் சேவை நிறுத்தப்படுவதாக கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. இந்த பராமரிப்பு பணியின் பொழுது ரோப்கார் பெட்டி, என்ஜின் மற்றும் கம்பி வளத்தின் உறுதித்தன்மை ஆகியவை ஆய்வு செய்யப்பட உள்ளதும் குறிப்பிடத்தக்கது. விடுதலை போராட்ட வீரர் திருப்பூர் குமரனின் 113வது பிறந்த நாளை முன்னிட்டு திருப்பூரில் உள்ள அவரது நினைவிடத்தில் தமிழக அரசு மற்றும் பல்வேறு அமைப்பினர் சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. திருப்பூர் குமரனின் நினைவிடத்தில் தமிழக அரசின் சார்பில் மாவட்ட ஆட்சியர் ச. ஜெயந்தி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து பல்வேறு சமூக அமைப்புகள் மற்றும் மாணவ மாணவிகள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் சார்பிலும் நினைவிடத்தில் மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. விடுதலை போராட்டம் பற்றி இளைய தலைமுறையினர் அறிந்து கொள்ளும் வகையில் திருப்பூர் குமரனின் நினைவிடத்தின் ஒரு பகுதியை சிறிய நூலகமாக மாற்ற வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாங்கள் இன்னைக்கு திருப்பூர் குமரனோட 113வது பிறந்த நாளை கொண்டாடுறதுக்காக வந்திருக்கோம். அங்கே அவரோட நினைவிடத்தில் பூத்துவி மரியாதையெல்லாம் பண்ணணும். நாங்கள் அவரை பற்றி நிறைய புக்கில் நிறையவே படிச்சிருக்கோம். இந்த திருப்பூரில் பிறந்ததுக்கு ரொம்ப பெருமைப்படுறோம். நூலகம் ஏற்கனவே இருந்தது. அந்த நூலகத்தை அரசாங்கம் நீக்கிவிட்டது. அதற்கு பிறகு இங்கு மக்கள் நடமாட்டம் என்பது இல்லாமல் போய்விட்டது. அரசாங்கம் உடனடியாக இந்த சுதந்திர போராட்டத்திற்காக தியாகம் செய்தவர்கள், உயிர் தியாகம் செய்தவர்கள், போராடியவர்களுடைய வரலாறை இங்கு ஒரு நூலகங்களாக திறக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைத்திருக்கின்றோம். விடுதலை போராட்ட வீரர் சுப்பிரமணிய சிவாவின் பிறந்த நாளை ஒட்டி தருமபுரியில் உள்ள அவரது நினைவிடத்தில் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட பலர் மரியாதை செலுத்தினர். விடுதலை போராட்ட வீரர் சுப்பிரமணிய சிவாவின் பிறந்த நாளை ஒட்டி தருமபுரி மாவட்டம் பாப்பரப்பட்டியில் அமைந்துள்ள அவரது நினைவிடத்தில் அலங்கரிக்கப்பட்ட அவரது படத்திற்கு மாவட்ட ஆட்சியர் விவேகானந்தன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதேபோல் சுப்பிரமணிய சிவா மேல்நிலைப் பள்ளியில் உள்ள அவரது சிலைக்கு மாவட்ட ஆட்சியர் மாலை அணிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பள்ளி மாணவர்களும் பல்வேறு அமைப்பினரும் பங்கேற்றனர். உலக வனவிலங்குகள் நாளை முன்னிட்டு கோயம்புத்தூரில் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வனத்துறையினரால் பறிமுதல் செய்யப்பட்ட கிளிகள் வானில் பறக்க விடப்பட்டன. இத்தாலி நாட்டைச் சேர்ந்த வன ஆர்வலர் பிரான்சிஸ் அசிசியின் நினைவு நாளான அக்டோபர் 4ஆம் தேதி உலக வனவிலங்குகள் நாளாக கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளை முன்னிட்டு வனத்துறை அலுவலர்கள் பல்வேறு பகுதிகளிலும் உள்ள வளர்ப்பு பிராணிகள், விற்பனை நிலையங்கள் மற்றும் கிளி ஜோதிடர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட பச்சை கிளிகளை வனவிலங்கு ஆர்வலர்கள் உதவியுடன் பராமரித்து வந்தனர். உலக வனவிலங்கு நாளான இன்று வனத்துறையினரால் பராமரிக்கப்பட்ட 75க்கும் மேற்பட்ட பச்சை கிளிகள் கோயம்புத்தூர் நாகராஜபுரம் பகுதியில் உள்ள குளக்கரையில் பறக்க விடப்பட்டன. மேலும் இதன் மற்றொரு பகுதியான ஓசை சுற்றுச்சூழல் அமைப்பின் சார்பில் காணுயிர் புகைப்பட கண்காட்சி வேளாண் பல்கலைக்கழக வளாகத்தில் தொடங்கியது. வரும் 9ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த கண்காட்சியில் 800 வகையான பறவைகள், விலங்குகள், பூச்சி இனங்களின் புகைப்படங்கள் காட்சிக்கு வைக்கப்பட உள்ளன. ஃபர்ஸ்ட்டில் அப்படியே என்ட்ராகி அப்படியே பார்த்தேன், எல்லா ஃபோட்டோஸ்லாம் நல்லா இருந்துச்சு சார், பயங்கரமாக இருக்கா. ஆனால் கடைசியில் போக போக தான் தெரிஞ்சு நம்ம இந்த விலங்குகளுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் நானும் ஏதாச்சும் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தை இந்த இதாக விதைச்சிது. அதான் உண்மை. வெஸ்டர்ன் காட்ஸ் பற்றி எங்களுக்கு நிறையா தெரியாததெல்லாம் சொன்னாங்க. ப்ளஸ் பட்டர்ஃப்ளைஸ் பற்றி எடுத்த ஃபோட்டோகிராஃப்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. அதுதான் என்னோட பெஸ்ட் ஒப்பீனியன் நான் சொல்லுவேன். 250 வகையான பறவைகளுடைய 800 படங்கள் இங்கே இடம்பெற்றிருக்கின்றன. கண்களுக்கு கொள்ளை கொள்ள போகக்கூடிய அளவிற்கு நம்முடைய மலையினுடைய இயற்கை காட்சிகள் இங்கே இடம்பெற்றிருக்கின்றன. இத்தனை அரிய வளமை உள்ள நாடாக என் தேசத்தை நம்முடைய குழந்தைகள் உணர வேண்டும் என்பதுதான் இதனுடைய முதன்மையான நோக்கம். சீன ஓபன் டென்னிஸ் போட்டி அடுத்த சுற்றுக்கு முன்னேறினார் நடால். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள்.
அட்லாண்டிக் கடலில் இருந்து மேத்யூ என்ற புயல் நகர்ந்து கரிபியன் கடலுக்கு வருவதால் ஜமைக்காவில் கனமழை பெய்வதால் பல நகரங்கள் வெள்ளத்தில் மிதக்கின்றன. அட்லாண்டிக் கடலில் மேத்யூ என்ற புயல் உருவான நிலையில் மணிக்கு 140 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசுகிறது. இந்த புயல் தெற்கு நோக்கி நகர்ந்து கரிபியன் கடலுக்கு வரும் நிலையில் 475 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இந்நிலையில் ஜமைக்கா நாட்டில் கிங்ஸ்டன் நகரில் கனமழை பெய்கிறது. இதனால் நகரின் பல்வேறு பகுதிகளும் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன. சாலைகளில் வாகனங்கள் மிதக்கின்றன. தாழ்வான பகுதிகளில் வெள்ள நீர் புகுந்துள்ளது. ஜமைக்காவில் மழை கொட்டுவதால் பல இடங்களில் நிலச்சரிவு ஏற்படும் அபாயம் உள்ளது. கியூபாவிலும் கனமழை பெய்து வரும் நிலையில் அங்கு கிழக்கு பகுதியில் உள்ள 6 மாகாணங்களில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பெய்ஜிங் நகரில் நடைபெற்று வரும் சீன ஓபன் டென்னிஸ் தொடரின் முதல் சுற்றில் இத்தாலிய வீரர் ஃபாலோ லோரன்சியை எளிதில் வென்று ஸ்பெயின் வீரர் ரஃபேல் நடால் அடுத்த சுற்றுக்கு முன்னேறினார். சீனாவின் பீஜிங் நகரில் சீன ஓபன் டென்னிஸ் தொடரில் பீஜிங் நகரில் நடைபெற்று வருகிறது. இதன் ஆண்கள் ஒற்றையர் முதல் சுற்றில் இத்தாலிய வீரர் ஃபாலோ லோரன்சியை ஸ்பெயின் வீரர் ரஃபேல் நடால் எதிர்கொண்டார். அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்திய ரஃபேல் நடால் இதன் மூலம் செட்டை 6-1 என்ற கணக்கில் கைப்பற்றினார். அடுத்த செட்டிலும் தனது ஆட்டத்திறனை வெளிப்படுத்திய ரஃபேல் நடால் 6-1 என்ற செட் கணக்கில் தன் வசப்படுத்தினார். இதன் மூலம் 6-1, 6-1 என்ற செட் கணக்கில் வென்று அவர் அடுத்த சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் உள்ளாட்சித் தேர்தலை நடத்த தடை, சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. 7ஆம் தேதி முதல் 12 நாட்கள் 2000 கன அடி தண்ணீர் திறக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு. மேலாண்மை வாரியம் அமைக்கும் உத்தரவு நிறுத்தி வைப்பு. வங்கிகளுக்கான குறுகிய கால கடன்களின் வட்டி குறைப்பு, ரிசர்வ் வங்கி அறிவிப்பு. இயற்பியலுக்கான நோபல் பரிசு அறிவிப்பு, 3 பிரிட்டன் அறிவியலாளர்களுக்கு பகிர்ந்தளிப்பு. இத்துடன் வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு இளங்கதிர் காலை செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.